தனியார் நிலங்கள்ல பாத்தீங்கன்னா வந்து மணலை வந்து திருடுறாங்க, கொள்ளடிக்கிறாங்க அப்படின்னு அங்க இருக்கிற பொதுமக்களும் விவசாயிகளும் தொடர்பு கொண்டு என்கிட்ட தகவல் சொன்னாங்க. நான் மறுநாள் வேலூர் எஸ்பியை நேரா பார்த்து புகார் கொடுத்துட்டு வந்தேன். புகார் கொடுத்து வந்ததுக்கு அப்புறம் இது அதே நம்பர் தான் இப்பயும் வச்சிருக்கிறேன் தொலைபேசி எண்ணு. புகார் கொடுத்து வந்தது பிறகு மறுநாள் காலையில எனக்கு வந்து ஒரு வாட்ஸ்அப் கால் வருது. அதுல வந்து போலீஸ் யூனிஃபார்ம்ல ஒரு நபர் எனக்கு தொடர்பு கொள்றாரு. அப்ப தொடர்பு கொள்றப்ப வந்து இந்த மாதிரி புகார் கொடுத்துருக்கீங்க, என்ன சம்பந்தமா என்ன கேக்குறாங்க. இந்த டிசி அதிவீர பாண்டியன் வந்து என்ன கேக்குறாரு, உங்க பேர் என்னம்மா? நான் வீரலட்சுமி அப்படின்றேன். இவ்வளவு இளமையா இருக்கிறீங்க, அழகான தோற்றத்துல இருக்கிறீங்க, நீங்க எதுக்கு அரசியலை தேர்ந்தெடுத்தீங்க? நீங்க சினிமா துறையில போயிருக்கலாமே. எனக்கு குழந்தை இருக்குன்னு சொல்றேன், திருமணம் ஆயிடுச்சுன்னு சொல்றேன். வாட்ஸ்அப் கால்ல வந்து என் கேம்ப் ஹவுஸ்க்கு நான் தனியா வாங்க, உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனிமையில பேசணும் அப்படின்னா. நான் எந்த அளவுக்கு இறங்கி அந்த ஏடிஎஸ்பிய அசிங்கமா கேட்கணுமோ அந்த அளவுக்கு வல்கரா நான் பேசினேன். நான் தப்பு சொன்னா உண்மையதான் சொல்றேன். இப்ப மீடியா முன்னாடி சொல்லாது, ஏன் சொல்ல முடியாது? ஏன்னா அந்த ஆள் பல விஷயத்த என்கிட்ட அந்தரங்கமா பேசினா. அது நான் காவல்துறைய கண்ணியத்தை காப்பாற்றணுன்றதுக்காக ஒரு சில அதிகாரி பண்றதுனால மற்ற அதிகாரிகளுக்கெல்லாம் இது பெண்கள் மத்தியில, தமிழ்நாடு மக்கள் மத்தியில அவமானத்தை ஏற்படுத்துன்றதுனால நான் சில விஷயங்கள்லாம் நான் வெளியே சொல்லலை. நல்ல ஈனமான சூடு சோறான் உள்ளவன், நல்ல உப்பு போட்டு சோறு தின்றான், அன்னைக்கே நாண்டுக்குன்னு தொங்கிருக்கணும். ஆனா அந்த ஏடிஎஸ்பி மறுபடியும் எனக்கு ஃபோன் கால் பண்ணி எனக்கு டார்ச்சர் பண்ணி தான் அவன் நம்பரை நான் பிளாக் பண்ணிட்டேன். பிளாக் பண்ண உடனே 2 நாள் கழிச்சு ஒரு ஸ்பெஷல் டீம் ஒன்று வந்து ஃபார்ம் பண்றான். அவங்க மேல எஃப்ஐஆர் வாங்குறதுக்காக என்ன வர சொல்றாங்க. நான் எஃப்ஐஆர் வாங்குறதுக்காக காவல் நிலையம் போறப்ப என்னை சுத்தி ஒரு 50 போலீஸ் ஒரு டெரரிஸ்டை எப்படி வந்து பதுங்கி மடக்கி பிடிச்சு அவங்க கைது பண்ணுவாங்க, அது போல ஒரே பெண்ணு என் கார்ல என் குழந்தை, என் பையன், ஹஸ்பண்ட் இருக்காங்க. நான் என்ன சொன்னேன், என்னை அரெஸ்ட் பண்ணுங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் 22 வயசுல புழல் சிறையை பார்த்துட்டேன், 28 வயசுல புழல் சிறையை பார்த்த போல போராட்ட வழக்கு தான். எனக்கு 30 வயசு ஆகுது, எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கு. அதனால வந்து நீங்க என்னோட பெண் குழந்தைய வந்து நீங்க வந்து அதுக்கு நினைவுல வச்சு நீங்க வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு. நான் எதுக்குமே நான் கலங்கினதே கிடையாது, எல்லாருக்கும் தெரியும். இந்த போராட்ட காலத்துல என்னை சுட்டு சாகடிச்சா கூட நான் அதை வந்து நான் கெத்தா நான் வந்து அது மடியணும்னு நான் ஏத்தின்னு இருப்பேன். அந்த நேரத்துல வந்து 1 மாத குழந்தை நான் ஃபீட் பண்றேன். உங்க எல்லாருக்கும் அக்கா தங்கச்சி மனைவி உங்களுக்கு குழந்தை எல்லாம் பிறந்திருக்கும்ல. மாறு வீக்கம் ஆயிட்டு பால் ஆட்டோமேட்டிக்கா சுரக்குது. என்னால வலி தாங்க முடியாம அந்த ஏடிஎஸ்பிக்கு நான் போன் பண்ணி நான் கெஞ்சி ரிக்வஸ்ட் பண்ணி கேட்கறேன். நான் யார் எந்த போலீஸ் கிட்டயும் நான் தலை வணங்கி பேசுறதும் கிடையாது, யாருக்கிட்ட நான் வந்து தாழ்ந்து போனதே கிடையாது.